மறக்கையில் அண்டை கிருஷ்ணாங்கிட்ட முதல் வந்து எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறார். அந்த பேரன் பர்த்டே ஒவ்வொரு வருஷம் வேற கிருஷ்ணாவை நான் நினைப்பேன். டென்மார்க்ல வந்து முதலாவது ஹோம் டூர் வந்துட்டு பார்க்க போகிறோம். அம்மா இந்த வீட்டு வள்ளி முத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தை வந்து அம்பேவலை ஃபார்மை பார்த்த மாதிரி கிடக்கு. நல்ல ஒரு பச்சை பசையிலேருந்து இது வந்துட்டு நீங்கள் காணி வாங்கி காட்டினதா இல்லாட்டி? காணி வாங்கி காட்டினாங்க. காணி வாங்கி நீங்கள் காட்டினதா? நாங்கள் காட்டில ஆக்களை பிடிச்சி காட்டுவோம். பார்த்தீங்களா? உண்மையிலே வந்துட்டு நிறையவே வந்துட்டு செலவாயிருக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு பார்த்து வந்துட்டு செஞ்சுருக்காங்க வந்துட்டு தாங்களும் பிள்ளைகளும் வந்துட்டு. இது ஒரு பெரிய பார்க்கிங்காக இருக்குது நினைக்கிறேன் வந்துட்டு. இதுலேயே 1 2 3 4 5 6 கார் வந்துட்டு இந்த நீளத்துக்கு வந்துட்டு விடலாம். இவன் 6 இல்லை 7 கூட விடலாம். குஞ்மாக்கள்கிட்ட அது காதலை வந்து வெளிப்படுத்தும் முகமாக ஒரு தாஜ்மஹால் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட வீடியோல தான் பாக்குறேன். இதுல என்ன பாக்குறீங்க? இவர் இதுல இருந்து பாப்பேன், நான் அதுல இருந்து அழுகுறேன். 2 பேரும் மாறி 2 பேரும் அழுகுறேன். சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் சிரிக்கிறேன். கூடிய பாகம் சிரிக்கிறது, சில நேரம் அழுகுறாரு. புள்ளியல் விளையாடி கப்புவல் இதெல்லாம் வந்து உங்களோட 2 பேரும் விளையாடி விளையாட்டுக்குள்ள என்ன மாதிரி என்ன விளையாட்டுகள் வந்துட்டு செஞ்சிருக்கணும்? டென்னிஸ் ஃபுட்பாலுக்கு போறவ அதுல வெண்டு கப் எடுக்கிற. இது என்ன சாமானமா? இது வந்து உடுப்புல தும்புவாள் இது டஸ்ட் பிடிக்க எடுக்கிற கரண்டில். எல்லாத்தையும் இங்கே தேக குளிப்பு குறைவான சில அந்த மாதிரி குளிப்பு குறை அப்படியே இல்லையா? சுடுதண்ணியாவே இப்போ குளிக்காதுல்ல, கரண்டுகள் வந்து மிஸ்பயர் ஆகி அடிக்காது அப்படிலாம் இல்லையா? அப்படி நீட்டாக செஞ்சிருப்பாங்க தானே? இல்ல அதான் இதுக்கு போட எண்ணெய் இல்லாமலே அந்த நல்லா புரிஞ்சு வேறு எண்ணெயை விட்டாலும் எண்ணெய் விடுறே இல்லை, எண்ணெய் விடுறே இல்லை. இதுக்கு போட்டுவிட்டு கரண்டை போட்டு விட்டா புரிஞ்சு வேறு. என்ன தலை பிரிக்குது இதுல செட் பண்ணி இதுல நாங்க செட் பண்ணி எத்தனை நிமிஷம் எத்தனை. ஓகே மரம் எப்படி நான் நினைச்சேன் கிருஷ்ணா வந்து பாத்தீங்களா இப்படி எல்லாம் கண்ணி உங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கு. எப்படி லக்கு 5 போடுவோம். இது எந்த ஏரியாட படமா? பரிசண்டு சொன்ன சொல்லி பரிசண்டு சொல்லி கேள்வி நான் கொண்டு வந்த இது ஓகே அதுதான் படிவாங்க. எனக்கு இதெல்லாம் ஈடுபாடு கூட அந்த வீடியோ பார்த்து நீங்க அடுப்பு இப்ப குடிக்கிற சுடுதண்ணியா இதுகால் பெருமைப்படுறம் வந்துட்டு எங்களோட அம்மான்னு சொல்றதுக்கு வந்து அதே நேரம் இந்த இடத்துல வந்து சொந்த வீடு தானே, சொந்த வீடு. அதாவது சொந்த காணி வாங்கி வீடு கட்டி அழகான அமைதியான ஒரு வாழ்க்கை வந்துட்டு நாங்கள் எல்லாரும் வேலை செய்யறோங்க உழைக்கிறோம். நாங்கள் மற்றவைக்கு பயப்பட தேவையில்லை. என்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் தான் நாங்கள் தான் வேணும். பிள்ளைகளை அனுமதி கணவர் அனுமதி மற்றவை என்ன சொன்னாலும் நாங்க கேட்க போறது. நீங்கள் வந்ததுக்கும் நன்றி, சந்தோஷமா இருக்கு. நல்ல உண்மையா வந்ததுக்கு அம்மாண்டு மதிச்சு புள்ள வந்ததுக்கு கட்டாயம். அது நான் என்ன சொல்றது, கதை அளவுல நிறைய கதைக்க மாட்டோம்மா, நான் செயல் அளவுல கட்டாயம் வந்துட்டு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம், நான் குமுதினி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு நன்றி சொல்கிறேன். அதாவது வந்துட்டு டென்மார்க் வந்த கையோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு என்னையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நாங்கள் அம்மாவோட வீட்டுக்கு வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு விருந்துன்னு சொல்லலாம். வந்துட்டு ஆடு கோழி மாடு அப்படின்னு சொல்லி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சமைச்சு வந்துட்டு அழகாக வந்துட்டு சாப்பிட்டு இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால். ஸோ அடுத்த கட்டமாக வந்துட்டு எனக்கு இருந்த ஒரு விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டென்மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் எல்லாம் வந்துட்டு ஒரு வித்தியாசமாகவும் அழகாகவும் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது போகும்போது ஒரு ஹோம் டூர் ஒன்று செஞ்சு போடணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாட்ட கேட்கும்போது அம்மா வந்துட்டு ஓகே சொன்னாங்க. ஓகே நீங்கள் வந்துட்டு தாராளமாக எந்த வீட்டை வந்துட்டு எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போன வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் வந்து மகன் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்தால வந்துட்டு உண்டை வீட்டை நீங்கள் வந்துட்டு எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் வந்து முதலாவது ஹோம் டூர் வந்துட்டு பார்க்க போகிறோம் வந்து. ஸோ இங்கே வந்து வீடுகள் என்ன மாதிரி இருக்குது, அறைகள்கிட்ட நீள அகலங்கள் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது, வாஷ்ரூம் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது,
கிச்சன் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது, இங்கே வந்துட்டு வேறு என்னென்ன எல்லாம் வந்துட்டு புதுசாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆக பழைய வீடுன்னு சொல்லி இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக எத்தனையாம் ஆண்டு கட்டின வீடமா இது? 2015 எனக்குள்ள கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னும் கட்டின வீடு. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட சொனபோக்கில் இருக்கக்கூடிய எங்களோட அம்மாண்ட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் பழமை வாய்ந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்துட்டு புது வீடு. அப்போ அந்த வீட்டோட அப்படியே இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்துட்டு டெக்னாலஜியாக வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் காலம் போகும்போது வந்துட்டு நாங்களுமே வேணும்னு சொன்னால் மாடிஃபை பண்ணலாம். இது வந்துட்டு நீங்கள் காணி வாங்கி கட்டினதா இல்லாட்டி? காணி வாங்கி காட்டினாங்க. காணி வாங்கி நீங்கள் கட்டினதா? நாங்கள் கட்டல, ஆக்களை பிடிச்சி காட்டுதோம். பாத்தீங்களா பாத்தீங்களா கிரந்தம் கூட்டிட்டேன் எனக்கு வேணும்னு சொல்றீங்க நீங்க ஏன் எங்களோட சேர்ந்து வைக்க வேணும்னு. அப்போ இல்லை நான் கேட்குற வந்து இப்போ நீங்க காட்டினீங்க. ஓகே. ஸோ வந்துட்டு இவங்களோட பிளானின் படி அப்போ பிளான் போட்டுடலாம், பிள்ளைகள் பிளான் பண்ணி ஓகே. அப்போ இவங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் அமைஞ்ச ஒரு வீட்டை வந்துட்டு பார்க்க போகிறோம். வந்துட்டு வீட்டுன்ற பருமதி வேணும்னு சொன்னால் லாஸ்ட்டாக வந்து நான் அம்மாவோட அனுமதியோட வந்து உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் சொல்கிறோம். வந்து உண்மையிலே வந்துட்டு நிறையவே வந்துட்டு செலவாயிருக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு பார்த்து வந்துட்டு செஞ்சுருக்காங்க. வந்துட்டு தாங்களும் பிள்ளைகளும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்ண்டு, பிள்ளைகள் மட்டும் இல்லை வந்து போகிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக வந்து நின்று தங்கி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இன்றைய தான் நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா கிட்ட விட்டால் நிற்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அந்த இடத்துல ஒரு நாள் ரெண்டாலும் நின்று போகணும் அப்படின்றக்காண்டி. ஸோ வந்துட்டு நாங்கள் நிறைய காய்ச்சி கொண்டு நிற்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெஸ் கோட்லேயே ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று தெரியும். வந்துட்டு புதுசாக வர இன்றைக்கு ஒரு இது வந்துட்டு கட்டியிருக்கோம். இன்றைய கொஞ்சம் வந்துட்டு குளிர் கூட இருக்கு. நான் நினைக்கிறேன் வெதர் வந்து இப்போ ஒரு 8, 9, 10 அப்படி நிற்கும் நினைக்கிறேன். ஆக குறைவண்ணும் இல்லை கூடணும் இல்லை, லைட்டாக வந்துட்டு ஒரு ஈரப்பதனான காலநிலையாக வந்துட்டு காணப்படுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ நிறைய கதைக்காமல் இப்போ உள்ளுக்கு போவோம். ஸோ வந்துட்டு அம்மாக்கிட்ட வீடு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஹோம் டூரை வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, முக்கியமாக நான் வெளிநாட்டில் குறிப்பாக வந்து யூரோப்பில் எல்லாத்த வீடுகள்லையும் பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த நீட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே இதை எல்லாரும் கடைப்பிடிச்சா நீங்கள் சொல்லுவீங்க முதல் நீ கடைப்பிடிற அப்படின்னு சொல்லி. நாங்கள் நீட்டாக இருக்கோம், பட் இருக்கிற வீடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் கூட நானும் கவிதாசும் அக்னியும் இருக்கிறபடியாக வந்துட்டு அப்படியே இருக்கிற மாதிரிக்கே வச்சுக்கொள்ளும். பட் வந்து இந்த யூரோப் டூர் வந்தது எனக்குமே ஒரு நல்ல அனுபவம் என்று தான் சொல்லணும். வந்துட்டு ஒவ்வொரு வீட்டையும் போகும்போது ஒவ்வொரு விஷயங்களை எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ இதுதான் வந்து அம்மாக்கிட்ட வீட்டுக்கான என்ட்ரன்ஸ் என்ன. ஸோ வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளால வந்துட்டு போக முதலாக சும்மா இப்போ அதாவது நாங்கள் நின்று காய்க்கக்கூடிய இந்த ஜஸ்ட் வந்து கார் பார்க்கிங் தான் இந்த ஏரியா. ஸோ வந்துட்டு இந்த வெளி ஏரியாவை நோமலாக காட்டிக்கொண்டு நாங்கள் உள்ளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து அம்மாக்கிட்ட வீட்டை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய கார் வந்துட்டு நின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கார் வந்துட்டு போயிட்டுது. இப்போ நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறாக்கள் அதாவது அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு சில பேர் வந்துட்டு பார்க்க வந்தவங்க, அதுக்காண்டி மற்றவங்களை பிடிக்காம இல்லை பக்கத்தில் இருந்தபடியே அவங்க வந்தவங்க தூரம் என்றால அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஒரு சில பேர் அடிச்சவ அப்புறம் நாங்கள் திருப்பி அடிக்க எடுக்கல. ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய பார்க்கிங்காக இருக்குது நினைக்கிறேன். வந்துட்டு இதுலேயே 1, 2, 3, 4, 5, 6 கார் வந்துட்டு இந்த நீளத்துக்கு வந்துட்டு விடலாம். ஈவன் 6 இல்லை 7 கூட விடலாம் கொஞ்சம் நெருக்கி விட்டா. ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு பெரிய ஒரு பார்க்கிங் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைம் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சீமேந்து தானே சீமேந்தாலான அப்படியே வந்து கல் மாதிரிக்கு வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னம்மா வேலி வந்து நீங்களா உருவாக்கினா இல்லாட்டி நாங்கள் நட்டது? நீங்க தான் நட்டது. ஸோ நான் வந்து சொல்லி 2 தரம் பட்ட வேணும். அந்த மட்டப்படுத்த வருஷத்துல 2 தரம் பட்டணும். என்ன மரம் பேர் இருக்கோ பேர் தெரியாது. இங்க வந்துட்டு டென்மார்க்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்கான ஒரு வேலி மாதிரி இருக்கக்கூடிய மரம் வந்து இதுதான். ஸோ வந்துட்டு இப்படியே வளர்த்து வருஷத்துக்கு 2 தரம் வெட்டுவாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய மொத்த தூண் மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரேந்து. இது வந்து பாதுகாப்பு அப்படின்ற கப்பால் ஒரு வடிவுக்காக செய்கிற வேலின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ரைட். இப்போ மழை துமிக்கு நாங்கள் வந்து உள்ளுக்கு போவோங்க நம்ம. ஸோ வந்து இப்போ நாங்கள் அம்மாவோட வீட்டு கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த வெளி கதவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நல்ல ஒரு
பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்பெஷலி இந்த வீட்டுண்ட கலர் இது என்ன பெயிண்ட் பண்ணிருக்கா இல்லாட்டி இல்ல கல்லு கல்ல கட்டிட்டு அப்படியே அப்படியே சோ பெயிண்ட் பண்ணி இல்ல ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஆஷ் கலர் பெயிண்ட் கொடுத்த மாதிரி கிடக்கு நோமலா, ஆனா அப்படியே விட்டுருக்கு. ரைட் ஓகே. சோ வந்து முக்கியமான விஷயம் இங்க கேமரா போட்டி இருக்கீங்களா? ஓகே அந்த இருக்குது சுத்தி வர இருக்கு. யா சுத்த வர வந்துட்டு சிசிடிவி கேமரா வந்துட்டு போட்டி இருக்காங்க. ஸோ யாரும் பாருண்டாலும் கவனம் இதுல கவனத்துல கொண்டு வாங்க. ரைட் முக்கியமா வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இப்படி பெல் ஒன்று இருக்கும் வந்து அடிக்கட்டா நாங்க திறக்கலாம் தானே. உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சின்ன பிள்ளைகள் சைக்கிளோட கேட்கும் அப்படி ஒரு சத்தம் இந்த கேட்குறாங்க. ஸோ நாங்கள் விளக்கா எடுத்து வச்சு போவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் போனாங்க, இருந்தாலும் திருப்பி வீடியோக்கா வேண்டிய இருக்கா. ரைட் இந்த லைட்டை போடுறேன். ரைட் ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு எந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னம்மா இது வந்து எல்லாமண்டா நாங்கள் ஒரு தரம் வீட்டில் இல்லையண்டா போட்டுட்டு போறது கலர் வந்து உள்ளுடைய அடிக்கும் எங்களுக்கு. ஸோ வந்து ஓகே கலர் ரெண்டு இல்லை யார் வந்து இப்போ எங்களோட குடும்பம் யாரும் வந்து இப்போ அனுமதி இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள உள் நுழையிறாங்க அப்படின்னு சொன்னா இது அடிக்குமா? இது ஆடுது அது வடிவா அந்த சும்மா நம்பர் தானே அமர்த்துறதுன்னா. ஓகே ஓகே நீங்க இதுல செட் பண்ணி விட்டுட்டு போங்க. செட் பண்ண 4 நம்பருக்கு அதை அடிச்சிட்டு போனா அலாம் வந்துட்டு அடிக்கும். நார்மலா இந்த ஒரு அலாம் சிஸ்டம் செய்யறதுக்கு எவ்வளவு முடியும் வீட்டுக்கு? கேமரா 6 கேமரா பூட்டி இருக்கு. இந்த எல்லாம் சேர்த்து முதல் 10,000 கூட்டம் முதல் 10,000 குரோன் கூட்டம் முதல் இப்ப 190 ரூபாய் மெயின்டெனன்ஸுக்கு மாதம். ஓகே அப்ப 10,000 குரோன்டா கிட்ட ஸ்ரீலங்கா காசுக்கு எவ்வளவு வருமாமா? ஸ்ரீலங்கா காசு 45 4 சைவரப்பட்டு 4.5 லட்சம் 4,50,000 பேரும் கேமராவும் எல்லாமும் சேர்த்து மெயின்டெனன்ஸுக்கு 180 குரோன்னு சொன்னா ஒரு குரோன் 45 ரூபா படி பெருக்கி பாருங்க. ஸோ வந்துட்டு இப்போ இது நாங்கள் நிற்கக்கூடியது வீட்டுக்குள்ள உள்ளட்ட உடனே இருக்கக்கூடிய ஒரு ஹோல். ஸோ இதுல வந்து ஒரு கண்ணாடி வந்து வச்சிருக்காங்க. நார்மலா இந்த முகம் பார்த்துக்கொள்ள உங்களோட முகம் பார்க்கக்கூடிய மேக்களுக்கு வந்து கொஞ்சம் சரி ஓகே. நாங்கள் இங்க வந்து கருத்துட்டோம்ன்றது யாராலையும் மறக்க முடியாது கருத்து. ஸோ நாங்கள் இப்படியே போனோம்னு சொன்னா இதுதான் வந்து உங்களோட மெயின் பிராந்தியா. ஸோ வந்து மெயின் ஹோலுக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு வருவோம் சரியா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இதுதான் வந்து மெயின் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படின்னா அதாவது விசிட்டர்ஸ் வர டைம்ல வந்துட்டு இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி. ஈவன் நாங்கள் கூட நேற்றைய தினம் வந்து கூடிய பாகம் வந்துட்டு இதெல்லாம் இருந்து கதைச்சு நாங்கள் வந்து அந்த மாதிரிக்கு ஒரு சோஃபா செட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சுழல் கதிரை வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தெரியும் சில பேரால ஒரு இடத்துல ஒரே மாதிரி இருக்கிறாது. அப்ப இருக்கிறாக கொஞ்சம் இப்படி ஆடிக்கொண்டு இருக்கலாம் வந்து. ஸோ அவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கதிரை வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரம் அம்மாக்கள்கிட்ட அது காதலை வந்து வெளிப்படுத்தும் முகமாக ஒரு தாஜ்மஹால் வந்து கொடுத்துருக்காங்க. அம்மாக்கள்கிட்ட இல்லாட்டி அம்மாக்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட இல்லாட்டி சும்மா வடிவுக்காண்டி சும்மா சரி சொல்லுங்க ஓமண்டார் சந்தோஷப்படுவார் இல்லையா. ரைட் ஸோ அந்த மாதிரி வந்து இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து எங்களோட வீடியோக்கள் ஓடக்கூடிய டிவி. நம்பி சொல்றேன் உங்களோட வீடியோல இருந்தா பாக்குறேன். இதுல என்ன பாக்குறீங்க? இவர் இதுல இருந்து பாப்பேன், நான் அதுல இருந்து அழுகுறேன். 2 பேரும் மாறி ரெண்டு பேரும் அழுகுறேன். சில நேரம் சிரிக்கிறேன் கூடிய பாகம் சிரிக்கிறது, சில நேரம் அழுகுறாரு. அந்த ஜெயிலுக்கு போன கட்டங்களுக்கு அழுதுருப்பீங்களா? ரைட் ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த டிவி வந்து அதாவது யூரோப்ல பொதுவா எல்லா வீடுகள்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய டிவி ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிவில எங்களோட வீடியோக்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ அண்ட் வந்து 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சும்மா ஒரு அழகுக்காண்டி இது வந்து என்ன நீங்கள் ஃபிட் செஞ்செடுத்தா இல்லாட்டி அப்படியே வாங்கி எடுத்து உள்ளுக்கு வந்துட்டு இது நீங்கள் வாங்கி வச்சது ஒவ்வொரு பொருட்களை. ரைட் ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு அழகுக்காண்டி வந்துட்டு செஞ்சுருக்காங்க. விளையாடி கப்புவல் இதெல்லாம் வந்துட்டு உங்களோட 2 பேரும் விளையாட்டுக்குள்ள என்ன விளையாட்டுகள் வந்துட்டு செஞ்சிருக்கணும்? டென்னிஸ் ஃபுட்பாலுக்கு போறவ அதுல வெண்டு கப் எடுக்கிற தமிழ். இது வந்து தமிழ் ஃபுட்பாலுக்கு ஃபுட்பாலா தமிழ் நடத்தினா ஓகே குட் குட். தம்பியோ இல்லாட்டி அண்ணாவோ? 2 பேரும் ஒரே இதெல்லாம் விளையாடுறவ 2 பேரும். ஓகே ஃபைன். ஸோ வந்துட்டு பார்த்துட்டீங்க இது வந்துட்டு மெயின் ஹோல். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெயின் ஹோலுக்கான இந்த இதை பாருங்க வந்து அதாவது விண்டோன்ற இது இல்லை இதுதான் கதவு. இது கதவு. இது வந்துட்டு கூட இங்கே டென்மார்க்ல வீடுகளுக்கு கண்ணாடி யூஸ் பண்ணியிருப்பாங்களே என்ன
கண்ணாடியாண்டு கண்ணாடி இப்படி இந்த இதுதான் சொல்றேன் ஜன்னல் வெளிச்சத்துக்காண்டி வந்து இது ஜன்னல் தானே ஃபுல்லா கதவு மாதிரி தான். ஆனா இது ஓபன் பண்ணலாது. இதை வந்துட்டு அதுல இழுத்து விட்டோம்னு சொன்னா இது இப்படி வரும் மறையுமே திருப்பி விடுமா விழுங்குவா இருக்கும் வரையதாவல கொஞ்சம் நெரிசல் தானே. ஆனா கண்ணாடி பயன்படுத்துற வீடுகள் நல்ல வடிவா இருக்கும் அந்த. சரி. ஸோ அந்த மாதிரி வந்து திறந்து விட்டா தான் வெளிச்சமா இருக்கும். ஸோ இது வந்து ஜன்னலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கர்டின் மாதிரியான ஒரு இது வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிக்கு இருக்குது. ரைட், நாங்கள் இப்போ அங்கே உள்ளே போயிட்டு வந்துட்டு இத்தனை ரூம் இருக்குது, அது வந்துட்டு வாஷ் ரூம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் வந்துட்டு ஹோலை பார்த்துட்டோம். அப்படியே வந்துட்டு ஹோலுக்குள்ளால வந்துட்டு போயிட்டு ரூமு அண்ட் வந்துட்டு கிச்சனு, ஸோ எவ்ரி எல்லாமே வந்து பார்க்கலாம். வாங்க. இது வந்து சுவாமியார். ஓகே. ஸோ லைட் வந்து உள்ளுக்கு இருக்குதா? ஓகே. ஸோ கட்டாயம் சுவாமி அறை உண்டு, எல்லாத்த வீட்லேயும் இருக்கும் வந்து. அந்த வகையில் இது வந்து அம்மாக்கிட்ட சுவாமி அறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயர், முருகன், சரஸ்வதி, பிள்ளையார் கூட பிள்ளையார் இருக்கிறமே கிடக்கேன். அந்த மாதிரிக்கு குபேரனும் நிற்கிறார் போல. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குபேரன், காசு பழக்கத்துக்குரிய ஒரு ஆள் வந்துட்டு குபேரன். ஸோ வந்து அந்த மாதிரி இது வந்துட்டு அம்மா கிட்ட சுவாமி அறையா வந்து இருக்குது. ஓகே. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரிக்கான ஒரு ஜன்னல், அதே மாதிரிக்கு அதை மூடி திறக்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு கர்டன். சேம் டைம் வந்து இது யூஸ் பண்ணுறதா கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்தையும் மாமா வந்தால் யூஸ் பண்ணுவாங்க. என்னண்டு சம்பள துண்டு வழங்குற சம்பளம் அங்கிட்டியா பார்க்குறேன் தான். இது என்ன சாமானம்மா? இது வந்து உடுப்புல தும்புவாள், இது அந்த டஸ்ட் பிடிக்க எடுக்கிற கரண்ட்ல அந்த உருட்டுற இப்படி இப்படி நீங்க இப்போ இதாண்டா ரெண்டு வாட்டி இப்படி என்னன்னு தெரியும் எடுக்குது இதுல பார்க்க தெரியும். உடுப்புல எல்லாம் இருந்தானே இருக்கிற அப்ப தெரியும் தானே. இது கரண்ட்ல எடுக்கிற உருட்டுற விட நல்லா அங்க நிப்பாட்டிக்கிறேன். ரைட். இப்போ இது வந்து நாங்க சுவாமியாரை பார்த்தாச்சு. சுவாமியாரைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை. அது கடவுள்கிட்ட அறையா இருக்கிறதால நாங்கள் அப்படியே கடந்து போனோம்னு சொன்னால் இங்கால வந்து இது வந்து வாஷ்ரூம். இதை அப்படி எனக்கு பார்க்காமலே தெரியுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சுவாமியாரை வந்து வர்ற எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாஷ்ரூம் வந்தால் கட்டாயம் ஒரு அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இது ஒரு அகலமான பெரிய ஒரு வாஷ்ரூமாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வாஷ்ரூம் வந்துட்டு பெருசாக இருக்கணும். வந்துட்டு நான் போன சில இடங்களில் அது வந்துட்டு குறையாண்டு இல்லை, அவங்க மேபி ஒரு ஆள் குளிக்கக்கூடிய மாதிரிக்கு இதுவுமே இவன் குளிக்கிறார வந்துட்டு சின்னனா தான் இருக்குது. ஆனால் எனக்கு விளங்கலை. இப்போ என்னன்னு சொன்னால் இங்கே வின்டர் டைம்களில் தண்ணி வெளியில் போனாலும் துடைக்கிறதெல்லாம் கஷ்டம். அப்போ கொஞ்சம் பெருசாக சுட்டு பெருசாக கட்டினா பெருசாக தண்ணி வெளியாகிறது குறைவே ஆகுங்களா. இப்போ சின்ன இடமா கட்டி போட்டு துணியை இப்படி மூடி போட்டு தண்ணியை வெளியில் வர பார்த்துக்கு அப்படியும் போத்தானே பார்க்கும். அது வராது, தண்ணி வராது. ஸோ அப்போ இப்போ தண்ணியை ஊற்றி போட்டு ஒட்டி விட்டா சரியா, லைட்டாக அப்படி தட்டி விட சரிண்ணா. தட்டி விட வந்துட்டு கணக்காக இது இப்படி பிடிச்சோன்னு நிற்கும். நாங்கள் குளிக்கக்குள்ள வந்து இந்த தண்ணி பிடிச்சோண்டுதான் நிற்கிறது. ஸோ நான் இப்போ பிடிச்சோண்டு நிற்கல, நான் சொல்கிறேன் வந்து ஒட்டி விட்டா நிற்கும் வந்து இப்படி. அதான் இழுத்து விட்டா அது ஒட்டி கொண்டு நிற்கும் வந்து. இல்லை நான் சொல்கிறேன் நார்மலாக இவ்விடத்தை படுற தண்ணி ஒரு இந்த வராது, வெளியில வராது. அது அங்கே பதிச்சு விடும், பதிச்சு கட்டி இருக்குது. அப்போ அப்படியே வளைஞ்சு அங்கே போயிடும். இல்ல ஆனா சும்மா பட்டு தரிக்கும் தானே, சாதுவாரா வரும், பெருசா வராது. என்ன எல்லாத்தையும் இங்கே தேக குளிப்பு குறைவுதானே சில அந்த மாதிரி குளிப்பு குறைவு அப்படியே இல்லையா? அப்படி இஞ்சி ஒரு தடவை நீங்கள் இல்லாம இருக்கலாம். நான் கேள்விப்பட்ட முறையில சில இடங்கள்ல குளிப்பு குறைவாம என்னண்டா தண்ணிக்கு காசு கணக்கு அப்படி இல்லையா? இது என்ன பொறுத்தவரை இதுவும் குளிக்கிறதா? இது இருந்து குளிக்கலாம். இதுல என்ன அந்த இதுகள் இது வந்து இப்ப தண்ணியை திறந்து விட்டோட எல்லா தரையும் சீரும். அந்த ஓட்டு எல்லாம் இருக்கலாரு. தண்ணியே தான் திறந்து விடுற நீங்க? தண்ணிங்க இருக்கு. கணக்கு என்னது? இப்படி இப்படி ஒன்றா வேற துறங்கிடும், பிறகு கூட வேற துறங்கிடும். அதை இப்படி பைப்பு பிடிச்சு குளிக்கிறா. இதை இப்படி இழுத்துட்டு இப்படி பிடிச்சு குளிக்கலாம். வந்து இது இப்படி இழுத்து இப்ப தண்ணி வந்து இதுக்கால ஓடிடும். நிக்காது. இல்ல நிக்கிறானா நாங்க அடைக்கணும். இதாண்டு விடணும். இத இப்படி அப்படி விட்டுட்டா நிக்க. எல்லாத்தாலும் மேடம் இதுக்குள்ள அடைக்காப்புறம் இதுக்குள்ள அதான்
அங்க அதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தால வரும் எல்லாம் கொஞ்சம் நேரத்தால வரும். ரைட். இது சுடுதண்ணியாவே இப்ப குளிராகுதா? அது நீங்க நாங்க செட் பண்ணோம். நான் இப்ப சுடுதண்ணியை தர வந்து விட்டுருக்கேன். இப்படி செட் பண்ணோம். செட் பண்ண சரியா. ஓகே. சரி போட்டுங்க. இது அது சரி. இதால செய்யறேன். அதாவது சரி. ஓகே. இங்க பாரு. யாரே? இதாலே அதுதான் அதுல கை வைக்கிறத அதுதான் யார்கிட்ட பார்த்தா பட் இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டமே. நார்மலா இப்ப வாஷ்ரூம் பொதுவாக வீட்டுக்காண்டு தான் நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு அரையாண்டு பார்த்து செலவழிச்சிருக்க மாட்டீங்களானே. அதே நேரம் இந்த கண்ணாடி இருக்கா காட்டுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு கண்ணாடி வந்து கட்டாயம் வாஷ்ரூமுக்கு தேவையான ஒன்று வந்துட்டு வச்சுருக்காங்க. வந்து அந்த கண்ணாடிக்கு ஒரு அழகான லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நார்மலாக இந்த சுவிட்சை போட்ட உடனே எல்லா லைட்டும் பத்தும், கண்ணாடிக்கு வந்து இல்லை. ரைட், ஓகே. அதே மாதிரி கீழே வந்து கபர்ட் இதுக்குள்ள நீங்கள் அந்த இதெல்லாம் சோப்புகள், ஃபேஸ் வாஷ்கள், முக்கியமான ஐட்டம் தான். இது கணக்க ரோலா தான் பண்ணி வச்சிருக்கீங்க, தேவையான ஒன்று. ஓகே. ஸோ நம்ம வழியில போவோம். இப்ப இது என்ன சாமான்? சும்மா வடிவுக்கா? இது சும்மா வடிவுக்கு அடி லைட் மெழுகுதிரி கொளுத்துறா. ஓகே. இது அந்த பெட்ரோல் மேக்ஸ் வேலையில இருக்குது என்ன? இல்ல அப்படி இல்ல, ஒரு கதவு இருக்கு. எங்கட கதவு இல்ல, அந்த திறந்து போட்டு வச்சு விட்டா மேலால வாசம் வருமோ? கொளுத்தி விட தங்க. அதான விளங்கல, நீங்க பயனா தான் நிக்கிறீங்க. மேலால வாசம் பெற மாட்டோம், கொளுத்தினா தான் பெறும், சும்மா வராது. ரைட். ஸோ வந்து வாஷ்ரூம் பார்த்தாச்சு. சேம் டைம் இது வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு உங்களோட. நம்மளா வெளிநாடுகளில் எல்லா பெட்ரூமுமே காட்டக்கூடிய மாதிரி நீட்டாக தான் இருக்கும் எனி டைம் வந்து. ஸோ வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு இது வந்து அம்மாக்கிட்ட பெட்ரூம். இந்த சும்மா ஒரு நார்மலான டிசைன், ஒரு அழகான படம் உண்டு, அவங்களோட விருப்பத்தின் படி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி வந்து அந்த ஒரு பெட்ஷீட் ஒன்று இருக்குமேம்மா, போக்குறதுக்கு வந்து ஒரு குண்டு பெட்ஷீட் உண்டு. ஒவ்வொரு மாதிரி நீங்கள் அது தேவைக்கேற்ற மாதிரி குளிரெண்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற்றி அமைப்பீங்க. கபட்டுக்குள்ள இருக்கும் தானே, எடுத்து யூஸ் பண்ண. ஓகே. ஸோ இது வந்துட்டு எத்தனை அரை வந்து அப்படி ஒரு 12-11 அடி வரும், கூட வரும் போல. ஞாபகம் இல்லை. மொத்தமா வீட்டு நீளம் எவ்வளவு? 900. வீட்டு நீளம் நீளம் வந்து அதான் 900 நீளம், அடியில 900 பெறாது. ரைட், ஓகே. அது நீங்க ரைட். ஸோ வந்து இது ஒரு நார்மலான ஒரு பெட்ரூம் வந்து பார்த்துட்டீங்க. இது அம்மாவோட பெட்ரூம் வந்து. ஸோ அதே மாதிரி இது என்ன விசிட், சும்மா ஒரு விசிட்டர் மகன சும்மா ஸ்பீல் விளையாடுற பிளே ஸ்டேஷன் ரூம் கணக்கத்தானே பெலாம். இது வந்து பெட் போடையில எங்கால காணையில அப்படி இல்லை, அதை சொல்லு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு பெட்ரூம் அண்டில் வந்து இது சும்மா ஒரு என்ன சொல்லுங்கள் வந்திருந்து விளையாடுற ஸ்பீல் டிவி கேம் இந்த இருக்கு. ஓகே. ஸோ இந்த இதுல மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி போட்டு டிவி கேமுகள் இந்த இதில் இருக்குது தானே. ஸோ அப்படி விளையாடுறது அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் செய்யப்பட்ட ரூமாக வந்து இது இருக்குது. இங்கே தம்பியாகட்ட லேப்டாப்பு அது இதுன்னு சொல்லி அந்த ஐட்டங்கள் வந்து இருக்குது. ஸோ இதோட காட்டினாலும் இதுக்குள்ள கை வந்தாலும் பெருமே கேமராவில் எல்லாம் கண்ட வாட்டு கிடக்கேன். சரி, ஓகே. அப்போ நாங்கள் இப்போ இங்கே இந்த ரூம் காயப்பட்டிருக்கு. ஸோ வேணாம் அதை நாங்கள் ஓப்பன் ஆகி சொல்லுவோம், தெரியுங்களா? ஒன்றுமே மறைக்க மாட்டேங்குதுனால இந்த பாருங்க. ஆமாம். ஸோ இந்த இதில் அதாவது இந்த என்டர்டைன்மெண்டான ரூமுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட என்ன பெட்ரூம் நிறையா இல்லாட்டி உடுப்பு காய போட்டிருக்கு. ஸோ வந்துட்டு அதால இப்போ நாங்கள் அதை காட்டணும், அதில் காட்டுற கொண்டுமே இல்லை வந்து. ஓகே. அதே மாதிரி இப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால டைனிங் ரூம் அண்ட் வந்துட்டு கிச்சனா. ஸோ வந்துட்டு வெளிநாடுகளில் கொமெனா வந்துட்டு ஓப்பன் கிச்சன் அண்ட் வந்துட்டு ஓப்பனான ஒரு டைனிங் ரூம் ஒன்று இருக்கும் வந்து. ஸோ நீங்கள் எங்கே மதியம் எங்களை சமைச்சாங்க இதுக்காக சமைச்சேன். நீங்கள் சமைச்ச அடையாளமே இல்லையா? எல்லாம் கழுவி துறைச்சாச்சு. ஓகே. ஸோ வந்து நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு கரண்ட் அடுப்பாம்மா.
கரண்ட் அடுப்பு ஒரு கால் தண்ணி இருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குதான் இந்த ஒரு தண்ணி அன்றைக்கு அந்த வீட்டில் பார்த்து அதே மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு காட்டுங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு கொதிக்க வந்து பாப்போம் இது நார்மலாக அன்றைக்கு பார்த்துருப்பீங்க நாங்கள் சுவிசன்னாரோட ஹோம் டூரில் வந்துட்டு காட்டினாங்க நீங்கள் மிஸ் பண்ணிக்க மாட்டீங்க நானே யா கரண்டுகள் வந்து மிஸ்பயர் ஆகி அடிக்காதம்மா அப்படிலாம் இல்லையா அப்படி நீட்டாக செஞ்சுருப்பாங்க தானே ஸோ இதில் வந்துட்டு செட் பண்ணுறது இதெல்லாம் நான் ஃபுல்லாக சமைச்சேன் நீங்கள் இல்லை நான் அங்கேயே போட்டிருக்கேன் கேஸ் அடுப்பும் இருக்குது கேஸ் அடுப்பும் இருக்கு ஓகே இந்த சத்தம் உண்டு வருது என்ன பட்டத்தின் விண் கூவின மாதிரியே இதுல 1 2 3 4 வைக்கலாம் ஒரே டைம்ல ஆனா பக்கத்துல பெரிய சட்டியில இருந்தா வைக்க விடாது இந்த தண்ணியில ஒரு மாற்றம் வந்து நிலநடுக்கம் வர மாதிரியே ஆனா இதை எடுத்த அப்புறம் இது சூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படித்தானே இதை எடுத்த அப்புறம் கிண்ணத்தை எடுத்த அப்புறம் இந்த அடுப்பு சூடாது ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் அடிக்கா இல்ல கரண்ட் அடிக்கா அடுப்பை போட்டோடயே வைக்கலாம் வைய அடுப்பை போட நீங்க வச்சு பாருங்க நானே வைக்க போறேன் இந்த தண்ணி பாத்தீங்க சொன்னா ஹீட்டா ஆகுது தண்ணியை கொஞ்சம் கூட வச்சுட்டா கொஞ்சம் குறைய வச்சுட்டா டக்குன்னு கும்பலி எலும்பி இருக்குமே இதான் மேக்ஸிமம் ஹீட்ல விட்டுருக்கீங்க இது ஹார்ட் 9 நிமிஷத்துல கொதிக்கணும் அப்படி இல்ல கூட்டி விட்டுருக்காங்க எவ்வளோ எத்தனை 9ல கூட்டி மேக்ஸிமம் விட்டுருக்கீங்க ஓகே தண்ணியை காட்டுச்சுனோடியா தண்ணியை மட்டுமே காட்டுது இது வந்து எங்கட நாங்க சமைக்கிற புகை இழுத்து எல்லாம் வீட்டுக்கு மனம் இல்ல திறந்துட்டோம் இந்த லைட்டர் தெரியுதா இதே அமத்த இழுக்கும் எல்லாம் இது இல்ல இது இப்படி வரும் இல்ல இதுக்குள்ள இழுக்கிற புகை இது இல்ல இல்ல அமத்துங்க பானு அச்சா வாணி இல்லாட்டி இல்ல இல்ல சொல்லுங்க இது வராது அலும்பி இல்ல இல்ல அது அலும்பி வராது அப்ப புகை எதுக்குல அலுக்கும் அது இதுக்குல அலுக்கும் இந்த இடவலிக்குல அது அலும்பி வராது எனக்கு தெரியுது இந்த இடவலிக்குல அலுக்குனா சில இடத்துல பாத்தீங்க சொன்னா இது இல்ல பொட்டியா இருக்கும் அதே மாதிரி அங்க இருக்கு அது வேற மாதிரி சரி இந்த தண்ணி கோச்சிட்டு தண்ணி கோச்சிட்டு அது சுடாது ஒன்றும் சுடாது இந்த அடுப்புல விஷயம் இருக்கு பாரு இப்ப இந்த அடுப்புக்கு மற்ற அடுப்பு எல்லாமே இல்ல செய்தா இல்ல 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 இது மட்டும் தான் நான் இப்ப போடுறேன் ஓவன்ட்டுக்கும் ஓவன்ட் இந்த இருக்கு இந்த அடுப்புக்கு இது இதுக்கு இது இதுக்கு இது இது இப்ப வேலை செய்யுது இந்த அடுப்பு கிட்ட கொண்டு காட்டுங்க அப்படி கொதிக்கும் ஓகே சோ ஸ்டாப் பண்ணுங்க சரி இப்ப கையை வச்சு காட்டுங்க அடுப்புல அப்படிங்க கையை வச்சு பாருங்க சுடுங்க இப்போ உடனே வைக்க கூடாது உடனே சுடுந்தா கொஞ்சம் மேல வேணும் சுடான்னு சொன்னாங்க இது சுடுதா சுடும் அங்க பாத்துறீங்களா கை வச்சு காட்டுங்க அதப்ப பாரு கொஞ்ச நேரம் தான் இல்ல அது உடனே இல்ல கை இந்த அடுப்பு இது கொஞ்சம் வித்தியாசம் அது உடனே அப்படி கை வச்சு அது சுடாது இது என்ன இது வந்து எண்ணெய் இப்ப புள்ளியால எல்லாம் எண்ணெய் பாவிக்கிறேன் இல்ல அப்ப தலைக்கோ இல்ல அந்த பொரியல் இறைச்சி அது வைக்கிறேன்டா ரெண்டாவது போட்டு விட எண்ணெய் இருக்குமா இல்ல அதான் இதுக்கு போட எண்ணெய் இல்லாமலே அந்த நல்லா பொரிஞ்சு வரும் எண்ணெயை விட்டாலும் எண்ணெய் விடுறே இல்ல இதுக்கு போட்டுட்டு கரண்ட போட்டு விட்டா பொரிஞ்சு வேற என்ன தலை பொரிக்குது இல்ல நார்மலா எண்ணெய் தான் பொரியுது இது என்னத்துக்கு பொரியுது இது அது அப்படிதான் விக்குது இங்க காத்துல பொரியுதோ போதாடாப்பா அந்த இதுகள் பாபிக்கு சுடுற மாதிரி வேற எங்களுக்கு அப்படி கோழி இருக்கு அதுக்காக போட்டுனா கோழி இருக்கு எந்த கோழி அந்த கொண்டும் இந்த எலும்பு இல்லாம பொரிச்ச எலும்பு இல்லாம கோழியும் இதுக்க போடலாம் அதனால எண்ணெயெல்லாம் அது பொரிச்சது கோழி இதுக்க மற்றது அந்த ரைட்டா சுட்ட மாதிரி வந்தா சரி சரி ஓகே ஆனா இது நல்ல இதுதானே எண்ணெய் இல்ல என்ன புள்ளியல் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாம இது இல்ல குக் பேக்கர் இல்ல பேர் இருக்கு வந்து ஓகே எல்லாமே என்ன ரைட் அந்த மாதிரி இங்கால வந்து பாத்தீங்க சொன்னா நடுவில் வந்து சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஹபர்ட்டுகள் இருக்குது இதுக்குள்ள தேவையான திங்ஸ் வந்து வச்சுக்கொள்ளலாம் என்ன சொல்கிறது பெருசாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் இங்கே எல்லாமே செய்யறதுக்கேற்ற வசதி வந்துட்டு இருக்குது லைக் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் அடிச்சுட்டு பார்க்க வைக்கிற இதா கோழி வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் பிட்சா செய்யலாம்
ஓகே இதுக்குள்ள ஹீட் பண்றதா அப்ப உள்ள தண்ணி எடுத்தீங்க என்னண்டு அது இந்த இதுக்கு இங்கல சோ அதுதானே பாத்தீங்க இது அவன் வந்து இதுல செட் பண்ணி இதுல நாங்க செட் பண்ணி எத்தனை நிமிஷம் எத்தனை இதாண்டு ஓகே அது எந்த வாடல போ ரெண்டு வாடல இருக்கு அப்புறம் பாயிண்ட் வேறடா போலுக்குறேன் ஓகே நார்மலா நீங்க புஷ் பண்ணி விட்டீங்க எனக்கு கொஞ்சம் ஓகே சோ இது வந்துட்டு தண்ணி எடுத்து காட்ட போறீங்க லைட் எடுத்து காட்டுங்க கூலும் மேரும் ஹீட்டும் மேருமா ஓகே இது ஃப்ரிட்ஜ் இது வந்து திறந்து பாருங்க ஓகே காட் ஸோ நல்லா தான் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜை கூட வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இதுக்கு வந்து பொதுவாக இது வந்து அம்மாவோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய இதை வந்து பார்க்குறீங்க இப்போ ரைட் இந்த கிளாஸ் அந்த அதை அமர்த்துங்க யா பா ரக்கையில் அண்டை கிருஷ்ணாங்கிட்ட முதல் வந்து எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறார் அந்த பேரன் பர்த்டே ஒவ்வொரு வருஷம் பேரா கிருஷ்ணாவன் அண்டைப்பார் உண்மையாவா வந்தாக்கு அவ ஏழாவது தான் போன டப்பாண்டு அதான் நான் சொல்லி இல்ல ஆக்கண்டபடியா கடவுளே நான் வந்து மாசம் குறைவண்டு இல்ல 22 டேட் 10 மாசம் அப்ப சோ மர எப்படி நான் நினைச்சேன் கிருஷ்ணா வந்து பாத்தீங்களா இப்படி எல்லாம் கண்ணி அதாரு நல்ல ஒரு செல்வாக்கான புள்ள ஆம்பளை வா வெரி குட் சந்தோஷமா இருக்கு நல்லா போச்சு ஸோ ஹாப்பியாகவும் இருக்குது லைட்டாக கவலையாகவும் இருக்குது அதான் அந்த 3-2 போன கொஞ்சம் மேலாமல் இருக்க காட்டோன்னா இல்லை கன பேர் தான் ஆனால் ஹாப்பியான நியூஸ் தானே அம்மா வந்து அதுதானே வா ஸோ நான் இப்போ தண்ணியை குடிப்போம் சந்தோஷமான கொஞ்சம் கூல் தண்ணி ஆகும் என்ன அமர்த்தோம் நீங்க அமர்த்தா இப்போ என்ன கூல் ஆகுறது இப்போ கூல் ஆகுறது குடிச்சு பாருங்க இல்லை இருக்குதா வந்து இதற்கு சொல்லிட்டு வரேன் எப்படி நியூஸ் தானே பேரன் பிறந்துட்டேன் அதானோ ஓமா எப்படி நான் வந்தவழி கிருஷ்ணா வந்து சுவப்பிரசவம் என்ன ஆம்பளை பிள்ளை வந்தா ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு ஆம்பளை பிள்ளை கிருஷ்ணாண்ட அஷ்டம் உங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கு எப்படி லக்கு 5 போடுங்க குட் குட் எப்படி என்ன கால் வச்சோன்னா புள்ள பிறந்துட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆனா நோமலாப்பா புள்ள பிறக்க போன்னு சொன்னா ஆஸ்பத்திரி இல்ல 2-3 நாளைக்கு முன்னமே அட்மிட் பண்ணுவாங்க இஞ்சி அப்படி இல்ல குத்து நல்லா இதண்டா அப்புறம் நம்ம போகணும் சரி ஆனா என்ன கண்டோனே பிறந்துட்டு ஒரு குத்தும் இல்லையே ஏன்னு பா குட் பா சந்தோஷம் ஓகே அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க இப்ப ஃப்ரிட்ஜை வந்து காட்டிட்டோம் இந்த ஃப்ரிட்ஜோட சேர்ந்தா தான் இந்த இந்தியால இதுவும் இருக்குது இது வந்து டீப் சார் ஓகே இதுவும் ஃப்ரிட்ஜ் டீப் ஃப்ரீசர் ரெண்டு가 கொஞ்சம் கூடவோ இப்ப கனகாலம் வச்சு பாருங்க எல்லாம் கல்லா இருக்கு ஐஸ் கட்டி இருக்குது ரைட் நீங்க ஹார்ட்னே ரைட் ஓகே அந்த மாதிரி கனகாலம் மட்டும் அந்த மீன் ஐட்டங்கள் மீன் இல்லனா அதுக்கு புள்ளியண்ட சாப்பாடுகள் மரக்கறியா மீன் மணக்கும் ஓகே ஓகே அதுக்கு வேற இருக்குது வேற இருக்குதா வேற இருக்கு ரைட் சோ அப்படியே வந்து இங்கால பாத்தீங்க சொன்னா இங்காலயும் ஒரு சின்ன ஒரு கபோர்ட் மாதிரி வச்சிருக்காங்க அண்ட் வந்துட்டு மேல இது எந்த ஏரியாட படமா பரிசண்டு சொல்லி கேள்வி வடிவா தெரியலையா கேம் எல்லாம் வேண்டினா நான் கொண்டு வந்த இது ஓகே குட் அதுதான் வடிவா இருக்காங்க அது 3 நாள் ஆச்சு அப்ப இல்லாட்டி அது வடிவா இருக்க அப்படியே இல்ல சொல்றேன் பாடி இத நேரம் கொண்டு வந்தா இல்லாட்டி நீங்க வேற தரத்துல தந்தவே ஏன் தந்தவே அது என்ன வேலை செய்து 15 வருஷம் அப்ப காண்டிதான் ஒரே குட் நியூஸ் அதான் ஓகே சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இதுல ஒரு மணி கூட இருக்கு இதையும் காட்டணும் முக்கியமா சிவர்ல வந்து ஒட்டி இருக்காங்க நான் தம்பியா கொண்டவங்க இல்லாட்டி விடு வேண்டி தான் செகண்ட் ஓடையில நிமிஷமும் மனசியாதான் ஓடு ரைட் ஓகே அப்படியே நாங்க வந்து போவோம் இது வந்து பெரிய வீடு கொஞ்சம் டைம் எடுக்கும் கடை போவோம் ரைட் ஓகே எனக்கு அதே செட்டப்பா இல்லாட்டி இருந்து உங்களுக்கு ஐட்டம் இல்ல ரைட் ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு வாஷ்ரூம் வந்து நார்மலா எல்லா வீடுகள்லயும் 1-2 இல்லாட்டி 1 கட்டாயம் இருக்கும் கூடியவா பெரிய வீடு 2 வாஷ்ரூம் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரிக்கு இது கொஞ்சம் உயர்ந்துட்டு தண்ணி எங்களை மாதிரி யாக்க குளிச்சு அவட மட்டும் பெரும் தண்ணி புதுசா தான் வந்து குளிக்குது அதாங்க இல்லையா
சரி ஓகே. அப்போ நாங்கள் வெளியில் போவோம் வந்து வாஷ்ரூம் ஆல்ரெடி காட்டியாச்சு. ஸோ இது வந்து தம்பியாக பெட்ரூமாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா அறைக்கும் டிவி பூட்டி கொடுத்துருக்கீங்களே. ஓகே. ஸோ இங்கே வைஃபை என்ன மாதிரி வந்து உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்? மாசம் ஓ எவ்வளோ கட்டுறீங்க? 170 ரூபா. 170 ரூபா மாசத்துக்கு. என்றால் சில காசு மாற்றி பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, அன்லிமிட்டட் தானே. சில வேலை குறையாவும் இருக்கு, ஒவ்வொரு செல்ஸ்கேப்பை பொறுத்து, ஒவ்வொரு இதுகளை பொறுத்து. என்னென்ன அப்படி குறையும்? அன்லிமிட்டட் தானே. இல்ல சில பேர் அந்த என்னன்னு சொல்ற போட்டி தானே மலிவா. இப்போ வேற பிராண்ட் கூட வரும். ஓகே. ஸோ அண்ட் வந்துட்டு மேல பேங்க வந்துட்டு இங்க வந்து அந்த ஜிப்சம் மாதிரி எல்லாம் வந்து அடிக்கிற சிம்பிளான டிசைன் வந்து லைட் கொடுத்துருக்காங்க. குட்டி லைட் வந்து இப்போ 10, இதில் மெயின் லைட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு 10 சிம்பிளாக இருக்குது. மெயினாக வந்து கீழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகை ஏனம்மா பலகை இது வந்து இந்த அறைக்கு அறைகளுக்கு நாங்கள் பலகைக்குள்ள நிலம் இழுத்துட்டு நிலம் சீமேந்து இழுத்துட்டு சீமேந்துக்கு மேலே பலகை. ஆனால் இதில் அந்த ஆட்டம் இல்லை. நேற்று அம்மாண்ட விட நடக்கும் அது வந்து டொக்கு 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 இது கேட்டுச்சேன்னு. அது மேபி கொஞ்சம் கனாலமண்டோடைய நம்ம அப்படி இருக்குமே. இது கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் பலமாச்சு. ஆனால் அதுவும் பிள்ளையாண்டு இல்லை, ஆனால் தெரியும் தானே கொஞ்சம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கால இது உடுப்பு துவைக்கிறாரு. இது முக்கியமாக காட்ட வேண்டிய ஒன்று. நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக நான் இந்த லைஃப்பில் வாஷிங் மிஷின் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணதும் இல்லை, அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்ததும் இல்லை. வந்து இதுக்குள்ள உடுப்பு இப்ப போட்டுருக்கீங்களா? சும்மா போட்டு துவைக்க முடிஞ்சா? இல்ல துவைக்க இல்ல. போடு மகன் ஃபுட்பால் போட்டு கொண்டு போட்டுறேன். துவைக்கத்தானே போடுங்க. சுழட்டி அடிக்கிறத காட்டுவோம். சுழட்டி உடனே அடிக்காது, அது துவைச்சு முடிஞ்சு புளியேக்கான் சுழட்டி அடிக்கும். அடிக்கும். இப்ப துவைச்சு கொண்டு இருக்கும். இப்ப இது ரிங் ஷோ போட்டுட்டீங்களா? இல்ல விட இல்ல. நான் இப்ப உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறேன். பவுடர் இஞ்ச இருக்குது, மருந்து இஞ்ச இருக்குது, போடலாம். தண்ணியா தான் வழி எல்லாம் எல்லாம். அப்ப இது வந்து துவைக்கிறது, இது காய வைக்கிறது. அப்ப நாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே தேவையான முடிச்சு போகலாம். காய வச்சு தரோம். இது நாங்கள் இப்போ உங்களுக்கு நீங்க குறைச்சி போடலும் உடுப்பை பொறுத்து. இப்போ சும்மா மெல்லிய உடுப்பு வேண்டாம் குறைச்சி போடலாம், கொஞ்சம் நல்ல கூட சொக்ஸ் அது வேண்டாம் கொஞ்சம் கூட்டி போடலாம். என்ன கொஞ்சம் இது ஹீட் ஆகுது. போட்டுட்டு தண்ணி இப்ப எல்லாமே வருது. ரிங் ஷோ போடணுமா போட்டு கிடக்கோ? இல்ல அது போட இல்லைன்னா நான் இப்ப உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன். தண்ணி இப்ப தண்ணி அங்க போகுது. இதுக்கு ரிங் ஷோ போடும். இதுக்கு இது அதுக்கான மாதிரி. அப்ப நிப்பாடுங்க ஃப்ரோ வைக்கிறாங்க. நிப்பாடுங்க அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணட்டுமே. சுத்தட்டு பண்ண சொல்றீங்களா? அப்ப நான் இங்க சொல்லி போட்டு கணக்கா சுத்துவேன். ரைட். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்கால மதியம் எங்களுக்கு சமைச்ச கறிகள்கிட்ட பேலன்ஸ் வந்து அம்மா பாருங்க வந்து நார்மலா இங்க இலையான ஒன்றுமே வந்து இல்லை. ஒரு இலையான் வந்தா கூட அதை ஒரு ஆளை வச்சு கலைச்சிடுவாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இதுல நேற்று எங்களுக்கு செஞ்ச சாப்பாடு சோறு, பருப்பு, கறி மிளகாய், கீரை, கத்திரிக்காய், வெங்காயப்பூ, பீட்ரூட், இதில் மிளகறி மட்டும் இருக்குது. இவ்வளோ மிளகறி. அது வந்துட்டு கோழி இறைச்சி, அப்புறம் வந்து ஆட்டு இறைச்சி, வேறு என்ன கனவாக்கறி என்ன. ஸோ 3 வந்துட்டு செஞ்சுருந்தீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரிக்கு இதுக்கே நீங்கள் சமைக்கிறீங்க, மச்சின் சமைக்கிறீங்க. இதுக்கு சமைக்கிறீங்க அடுப்பு வெளில சொன்னீங்க வெளியில் இருக்குதா? ஓகே. நான் இதுக்கு கொண்டு வந்து வச்சு சமைக்கிறீங்க. அது சுழட்டு நினைக்கிறேன். இந்த அவத்தியா சுழட்டு நான் காலம் தானே பார்த்தேன். நாங்கள் அம்மா இந்த வீட்டை வாஷிங் மிஷினுக்கு போட்டுட்டு பார்த்தோம்னா இல்லை சுழட்டு இரவு 2 மணிக்கு பார்த்தோன்னைக்கு ஆசையா கொடுது. நாங்கள் கையளவுல கஷ்டப்படுறோம் ஊர்ல. எல்லாம் அப்படியே புளிஞ்சு வேற ஊர்ல வண்டி பூட்ட வேண்டிய வேலையே இல்லை, வீடு ஒழுங்கா இருக்கும். அந்த பழைய வீட்டுக்கு தண்ணிகள் வாஷிங் மிஷின் சரி வராது. இப்படி பார்த்தோன்னா என்ன விளையாட்டு காட்டு நான் சுழட்டி அடிக்குது, விரட்டி அடிக்குது. மிஷின் அப்படி சுழட்டி புளிஞ்சு சரி தண்ணியை இழுத்து புளிஞ்சுதான் தருங்க. அப்படியே இப்ப நார்மலா குடையிலேயே அப்படி எடுத்து காய போடுறதா நல்ல உடுப்பு மிஷின்ல காய போடுறத விட மிஷின்ல காய போட கொஞ்சம் சுருங்கி வரும், கொஞ்சம் கசங்கின மாதிரி. அவசரம் பண்ணா போடலாம், இல்லாட்டி. ஆனா இது என்ன சொல்றது வந்து இது ஒன்னும் கிளிய கொள்ள அந்த இது ரப்பர் தான். இந்த கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க சுழற்ற. கணக்க போட்டுட்டியல் கூட சாய் வேற ஒரு முக்குற சத்தம் இல்ல அரிவாசி தாங்கற அரிவாசி தாங்கற அது போய் கேக்க கிருஷ்ணா இல்ல அந்த ஒரு சத்தம் உண்டு வேற மேன். சரி ஓகே. அப்ப நாங்க இப்ப அங்க எல்லாம் பார்த்தாச்சு தானே, இதால அப்படியே எக்ஸிட் தானே. கார் ரைட். ஓகே.
ஸோ வந்து இப்போ நாங்கள் இதால் அப்படியே வெளியில போனோம்னு சொன்னா முன்பக்கத்துக்கு போகலாம். முன்பக்கம் மீன்ஸ் நாங்கள் வந்த பக்கம் இல்லை, அது வந்து வாசல். ஆனா இதுதான் முன்பக்கம், இந்த ரோட்டுக்கு முன்பக்கம் இதுதான். யா ஸோ இதுக்கு லைட்டை போடுங்க. கீழே இறங்க வரும், கீழே இறங்க வரும் தானே, அங்கே வரே இல்லை வந்துட்டு நீங்களும் இறங்க தான் வருவாங்க, வீட்டுக்காரி இறங்க தான் வரும் போல. ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய கார் பார்க். வந்து இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து திறந்து காட்டுங்க. திறப்பு ரிமோட்டோ? ஓகே, அங்கே போடணுமோ இந்த. ஸோ பேங்க் வந்து கார் கராச்சிட கேட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. பா குட், அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் நிப்பாட்ட பூட்ட வேணாமா. ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கார் கராஜ். இது வந்து தம்பிட கார் என்னம்மா? மகண்ட கார். வந்து இது இப்போ எடுத்த எவ்வளோ காலம்? 6 மாசம். 6 மாசம். முதல் வேற கார் வச்சிருந்தார் பிஎம். அவருக்கு இதுதான் விருப்பமோ? இல்ல முதல் ஒவ்வொரு கால் ஒவ்வொரு கார். BMW விட ஆளுக்கு இதுல விருப்பமோ? இல்ல அதான் ஒவ்வொரு முறை மாத்தி எடுப்பார். ஒவ்வொரு ஆசை வேற வச்சிருந்தவர். இப்ப இது எடுத்திருக்கு. இது அவருக்கு விருப்பமா இருக்கு சொன்னா இப்ப வந்துடும் ஒரு வித்தியாசம். ஏதோ தம்பிக்கு பிடிச்ச முறையில அவர் வந்துட்டு எடுத்திருக்கிறார். அதுவுமே ஒரு சந்தோஷம் தான். வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈவன் இந்த காரோட நான் நினைக்கிறேன் வந்து இங்க வந்ததுக்கு நான் நிறைய வீடியோக்களை சொல்லிட்டேன். வந்து நிறைய கார், ஏன்னா அவுடி, ரேஞ்ச் ஓவர், அப்புறம் வந்துட்டு பென்ஸ் ஓடிட்டம், வந்து அதே மாதிரி வந்து BMW ஓடிட்டம். இது வந்துட்டு என்ன மாடல் தெரியல, என்ன மாடல் அம்மா இது கார்? தம்பியை தான் கேட்கணும்ட்டு போவீங்களா? அதில் 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிரும். தம்பி வந்து அப்புறம் கேட்போம். ரைட். ஓகே. ஸோ அந்த மாதிரிக்கு இது வந்துட்டு தம்பியோட கார் வந்து மேலே லுக்காக இருக்கு. அதை நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு காருக்கு சார்ஜ் போடுறது. நார்மலா இங்க கார் தெரியும் வந்து இது கரண்ட்ல வருது. இல்ல கரண்ட் இல்லன்னு சார்ஜ் பெட்ரோல் இல்லாம. இது பெட்ரோல் இல்லையா? இல்ல இல்ல, அதான் கேக்குறேன். கரண்ட் சார்ஜ் ஏத்தி ஓடும், பேட்டரி மட்டும். ஓகே. அப்ப ரெண்டா இடையில அடிக்கிறது, இடையில நான் வரைக்குள்ள காட்டுறேன். ஓகே 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 ஓகே. இத எடுத்து காட்டுங்க. எனக்கு இது எடுக்க தெரியாது. அப்ப விடுங்க, தேவையில்லை. தனக்கு தெரியாது நீங்களாம் அந்த பிராடிக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல சாரி, எடுக்கறே இல்ல. அது அப்படியே ஃபிட் பண்ண விடுங்க. சாரி இதத்தான் கொண்டு வந்து இதுக்குள்ள இதன்றது ரிமோட்டரான் செய்ய வேணும். பெட்ரோலுக்கு மேல அத நாங்க கார் வீடியோலயே காட்டுவோம். தம்பியை கட்டு காட்டுனேன். ஓகே குட். இனி நான் சொன்னேன் போன வீடியோல வந்துட்டு சொன்னான், இனி வந்துட்டு யூரோப்ல எலக்ட்ரிக் கார் தான் வந்துட்டு அவங்க ப்ரீஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா பெட்ரோல் விலங்குகள் வந்து அழிஞ்சு கொண்டு வருது. அதால வந்துட்டு அதை குறைச்சி நீ வந்துட்டு எலக்ட்ரிக், அதை விட புகை, அதாவது வளிமண்டல மாசடைகிறத தடுக்கும் முகமாகவும் இந்த ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு இப்ப கொண்டு வராங்க. இது வந்து எக்ஸசைஸ் சுமார் சின்ன சிம்பிளா வேலை செய்யுமா? என்ன 2 உலகம் தான் நடக்குது. உலகுங்க. ஆமா, அது நீங்க அதுக்கு இதென்ன காலை என்ன செருப்பை கழட்டிட்டே இருக்கணுமா? இல்ல இல்ல அப்ப இப்படி இருக்குல. எங்க போகல, அது நீங்க செருப்பு சில இப்ப போட்டுருந்தவ. ஓகே, அப்ப செருப்பை கழட்டுவோம். இல்ல நான் சும்மா இப்ப எப்படியோ நிக்கட்டேன். இது வந்து ஒரு சைக்கிள் ஓடுற மாதிரி இருக்குமா? நீங்களும் ஓடுறீங்களா? இது சரி என்னது இதுல பார்க்கலாம் இல்ல அவ்வளவு பட்டியல் ஒன்றும் போட எக்ஸசைஸ் தான் முக்கியமா. ஸோ எனக்கு இதெல்லாம் ஈடுபாடு கூட அந்த வீடியோ பார்த்து நீங்க தானே. ஆனா இப்படியா நீங்க செய்யறீல்ல டைம் வேலை தானே, வேற களைப்புகள் வந்துடும். நோ குளிர் நாடு, நீங்க கட்டாயம் நார்மலா எக்ஸசைஸ் செய்யணும். கனகாலம் பால வண்டியாக பார்த்து கொள்ளும். ஏன்னா நீங்களும் தான் பிறகு குளிருக்கு வாய்ந்திரவாடு இல்லை போல. எவ்வளோ இது எடுத்து ஊதறது கனவரசம் தெரியுது, நீங்க பற்றி போடாம வச்சுக்கிறதுல. ஓகே சரி. அது என்ன இதுதான் உங்களோட சின்ன மெட்ட கிச்சன். நான் இதுவும் கரண்ட் அடுப்பு தான். நான் ஆனா கேஸ் ஒன்று வேண்டி வச்சு நீங்க கேஸ் வாங்கின காரணம் சமையல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், மற்ற கொஞ்சம் கெரியா செய்திடலாம். கரண்ட் விடவோ? இதுதான் அந்த இது அந்த இது போறது புது கொஞ்சம் உங்களுக்கு கைப்படிமானம் போறாங்க. கேட்காமலே காட்டுறீங்களா? என்ன சூடு ஒண்ணும் பெறா இழுக்கும். அதான் இழுக்குங்க, அதான் பச்சிப்பா இழுக்குது. கையெழுக்காது புகை இழுக்கு. ஓகே குட். இதானுங்க அது இதுதான் கேட்டுனாமா இந்த மாதிரி அது ஒன்றும் வேலையிலே வெளியில. அது இப்படி ஒரு சின்ன இருக்குன்னா அமர்த்தோணும், அதுக்கு தான் அந்த இழுக்க வேற.
அந்த இது வராது வராது ஆனா வராது, இழுக்கும் இழுக்கும் அதால ஒரு புகையும் திரிக்கிறாங்க உள்ள புல்ல அழுத்து சரி ஓகே ஸோ அந்த மாதிரி இது வந்து ஹபர்ட் கேஸ் வந்து என்ன மாதிரி பிரைஸ் வந்து புது இது எத்தனை லிட்டர் இது இது 11 எத்தனை கிலோ 11 கிலோ 11 கிலோ இங்க எவ்வளவு வரும் இந்த கேஸ் 210 ரூபா 210 ரூபா 210 ரூபா 210 ரூபாண்டா 10,000 சொச்சம் சொல்லுங்க காசு 10,000 சொச்சம் ஆனா நாங்கள் கூட ஜெர்மன் பண்றா ஜெர்மன் அங்க மேலிவு 120 ரூபா இங்க ஜெர்மனுக்கு போகணுமே இல்ல நாங்க போறோம் மாத்திர ஒருக்கா போவா போற டைம்ல வாங்குறது கடைக்கண்டு போவா அங்க இருந்து கொண்டு வரலாம் அந்த கொண்டு இடையில மறைச்சு உங்களுக்கு டாக்ஸ் அடிக்க இல்ல மாட்டாங்க இல்ல அப்படியே அப்படியே நல்ல புள்ளையில சரி ஓகே அப்ப நாங்க அப்படியே வெளியில போயிட்டு அம்மா இந்த வெளி முத்தத்தையும் காட்டினோம்னு சொன்னா அழகா இந்த வீடியோ வந்து முடிஞ்சதும் ரைட் ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு கூடிய பாகம் நாங்க இப்ப காட்டிட்டோம் ஸோ இது வந்து அம்மா இந்த வீட்டு வள்ளி முத்தம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்தை வந்து அம்பேவல ஃபார்மை பார்த்த மாதிரி கிடக்கு நல்ல ஒரு பச்சை பசையிலண்டு இந்த கடவுளை நாளைக்கு வெளியில கூட குண்டூசி விழுந்தாலும் கேட்கும் என்ன குண்டூசி என்ன பெரிய ஒரு இரும்படு தெரிஞ்சவன்டா கேட்கும் என்ன அப்படித்தான் அமைதியா கிடக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள் தமிழாக்களோ இங்க நாட்டுக்காரர் என்ன அப்ப இங்க உள்ளாக்கள் பொதுவா என்ன வேலையில் எல்லா வேலையும் நல்ல எல்லா ஆபீஸ்ல வேலை செய்யறவே இருக்கணும் ஃபேக்டரியில வேலை செய்யறவே இருக்கணும் அப்படி எல்லா விதத்திலயும் இருக்கணும் எல்லா வேலையும் ஓகே அப்ப இதெல்லாம் உங்களோட நிலம் தான் இதெல்லாம் ஃபுல்லாங்கடா இதெல்லாம் உங்களோட நிலம் சோ வந்து இதுல உங்களுக்கு டஸ்ட்பின் 2 குறையுது இல்ல அங்க எங்கட விட 2 தான் அந்த ஒவ்வொரு இடங்களை பொறுத்து ஒன்று அங்க இருக்கும் அதாவது இதுல அந்த அந்த பொது கழிவு சாப்பாடு மட்டுமா இது ஓகே மட்டையல் போத்தில் மற்ற இங்கே வந்து பாருங்க கட்டாயம் எல்லா இடங்கள்லயும் இப்படி ஒரு பச்சை ஏரியா ஒன்று வச்சிருப்பாங்க தேவையான ஒன்றும் கூட வந்துட்டு இவன் ஒரு இங்க எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் செய்யறேன்னு சொன்னா இது மிதுவல் போடுறேன் டெல்ட் அடிக்கிறேன் அந்த வீடு மாதிரி செய்து அடிச்சு அதுக்கு இந்த ஏரியா நல்லா தான் இருக்குமே ஒரு பார்ட்டி ஏரியா மாதிரி கதிரையல் எல்லாம் போட்டு விட சூப்பர் அப்படியே ஃபங்க்ஷன் செஞ்ச மாதிரி நாங்க செய்யல இங்க வந்தா செய்யலையா இங்க வந்தாக்கு செய்தாங்க வீட்டு இதுக்குள்ள செய்யறாங்க வசதியான வீடு வழியுமே கெடுவானே பாவம் குளிர்தோ ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெட்டல் பிளாஸ்டிக் பேப்பர்னு சொல்லி அப்படியான கழிவுகள் வந்து போடக்கூடிய மாதிரி இங்கேயும் 2 வீக்குக்கு ஒருக்கா வந்து இருப்பாங்க அப்படித்தானே 14 நாளைக்கு ஒருக்கா ரைட் ஓகே அது என்ன அது பழைய சாமான்கள் எல்லாம் போட்டு ஒரு வண்டியில் முக்கியமானதும் சாமான்கள் இருக்கு ரீர அளவுக்கு ஒன்றும் இல்ல முக்கியமான கேஸ்கள் நிறைய வேணா கொண்டு வைப்போம் சோடா தண்ணி ஸ்டோர் ரூம் ஓகே ஸோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாண்ட வீட்டுன்ற இங்கால் பக்க தோட்டம் வந்து உங்களுக்கு இப்ப சாடையா தெரியுது ரைட் இப்போ வந்து அதை மூடி விட்டோம்னு சொன்னா ஃபுல்லா வந்துட்டு பிளாக் இருக்கும் வந்துட்டு பெயிண்ட் அடிக்கல வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்லாலான் வந்து இருக்குது அப்படிதாம்மா நீங்கள் இந்த மழை தண்ணியே சேகரிக்கிறீங்களா இல்லாட்டி இல்ல நாங்க என்னது சேகரிக்கிறா என்னது சேகரிக்கிறா இங்க தண்ணி காசு உள்ள காசு சேகரிச்சா கார் கழுவலாம் அப்படி நீங்க தோட்டம் ஒண்ணும் செய்யல நாங்க தோட்டக்காரர் தான் செய்யறது நிரப்பி வச்சு தோட்டத்தை ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் தானே சில பேர் வீட்டு எங்களுக்கு விருப்பம் இல்ல தோட்டம் மற்றது நேரங்களும் இல்லாம இருக்கலாம் தானே வேலையாளுகள் தான் அங்க அதுல என்ன பூவை பறக்காங்க இப்ப வீட்டுல சமையல் இதுகள் அதுகள் எல்லாம் போ அந்த ஓட்டு காட்டுங்க ரைட் இது என்ன உள்ளுக்கு அடுப்பின் போயோமா அடுப்பு இப்ப குளிக்கிற சுடுதண்ணிகள் இதுகள் அந்த போய் உங்களோட வீட்டுக்கு இருக்கு அங்கால் பக்கம் இருக்கு ஓகே அப்படியா ரைட் ஓகே ஸோ ஃபைனலாக வந்து இப்போ அங்கால பார்த்தோம்னு சொன்னால் அங்கால காட்டுறது அங்கால என்ன போட்டிருக்கீங்க ஒன்றும் இல்லை இது வண்டில்கள் காருக்கு போடுற வண்டில்கள் காருக்கு போடுற வண்டில்களா ஸோ நீங்களும் ஒரு டிரைவர் தானே கார் டிரைவரா ஓகே மேனுவல் டிரைவரா எல்லாம் திருவாக்கா மாதிரி திரு தங்கச்சி மாதிரி எல்லாம் செய்வேன் இவன் எதுக்கு நிக்கி நம்மளோட ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது வெயில் இருக்கு நேரம் இது சும்மா அந்த காகங்கள் என்ன வெயில் அரிச்சா கொண்டாயில போட்டு கிரில் தெரியுதா அந்த கிரில் போட்டு சாப்பிடுறேன் இதான் வண்டில் காருக்கு போட்டு இது வந்து காருக்கு போட்டுற வண்டில் இது வந்து வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா வீடுகள்லயும் கொமனா இருக்கும் வந்துட்டு ஒரு புதுநமா இருக்கும் பார்த்தாட காருக்கு இந்த வண்டில போட்டுறாங்களே இந்த மாதிரி ஆனா இங்க வந்து எல்லா வீட்லயும் நார்மல் குப்பைகள் போடுறதுல இருந்து சாமான்கள் வேண்டி கொண்டு வரதுல இருந்து சகலருக்கும் இதுவும் நீங்க வச்சது வேலை நீங்க வச்சிருக்கா ஒவ்வொரு இடத்துல மரக்கண்டுகள் வேண்டி கொண்டு வந்து வேண்டி கொண்டு வந்து இப்ப இவ்வளவு கண்டிக்கு கிட்டத்தட்ட வேணுமான்னு வேண்டி கொண்டு வந்து நல்லது அவ்வளவு முடிஞ்சிருக்கும் சாதாரணமா அது ஒரு கண்டு 4 ரூபா 5 லட்சம் மலிவா பொறுத்து
ஒரு கண்டு 4 ரூபா இப்ப இந்த வேலி போடக்க அவை அரைவாசி காசு தரணும் அல்ல நாங்கள் அவைக்கு அரைவாசி காசு கொடுக்கணும். ரெண்டு பேருக்கும் தான் இந்த வேலி. அவர் அங்கால் பக்கம் மட்டும் நாங்கள் எங்கட பக்கம் மட்டும் எல்லாம் அப்படித்தான். மற்றது உங்களுக்கு தண்ணி வில் நோம்பலா அவ்வளவு வருமாம்மா? தண்ணி வில் நாங்க பாவிக்கிறத பொறுத்து தானே. சாதாரண அவரேஜா அவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா வருமோ மாதமோ? 1350 போற தண்ணி அதுல டபுள் மடங்கோ? போறதுக்கும் காசு எடுக்கிறது போறது டபுள் மடங்கா? இல்ல சரி 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 சமன் தான் டபுள் மடங்கு எடுக்கிறான். சரி சமன் இல்ல கூட வரும். இல்ல கழிவு தண்ணி போறதுக்கு கூட கழிவு தண்ணி போறதுதான் கூட. நீங்களா கட்டுற வேற யாரும் கட்டுறாங்க? இல்ல வேற யாரும் இல்ல நாங்களாம் கட்டுறோம். அப்பயும் தெரியாம டப்பண்டு கேட்டோடனே கையை மூடையில காலு மூடையில ஒரு பக்கம் பேர பிள்ளையும் பிறந்துட்டு. சோ வந்து அப்ப இதெல்லாம் நீங்க தான் வச்சிருக்கீங்க. வேற இப்ப அந்த பழந்தா எல்லாம் வெட்டுறது நானும் அங்களும் நீங்களும் அங்களும் சேர்ந்து வெட்டுவீங்க? நான் எல்லாம் கூட்டி அள்ளி எல்லாம் பிள்ளைகளும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப மேலுக்கு வந்து அங்க வந்து என்ன மாதிரி டிசைன் அப்படின்னு சொல்லி வந்து சோ நீங்க மழை தண்ணி சேகரிக்கிறீங்க. ஓகே. அப்ப இந்த மழை தண்ணி எல்லாம் ஏதாவது ஓடுது எல்லாம் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. பைப் லைனிங் வச்சு போ. அது ஒவ்வொரு இருக்கிற இடங்களை பொறுத்து ஒவ்வொரு தேவையில தோட்டங்கள் செய்யற வகைக்கு தேவைப்படும் கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா சம்மர் டைம்ல வந்து அவைக்கு தண்ணி வந்து தோட்டத்துக்கு விடுறா கரண்ட் பில்லுக்கு வந்து புரிம்பா ஒரு ஆள் உழைக்கணும் இல்லைங்களா? அதுக்கு கரண்ட் பில் தண்ணி பில்லுக்கு அதனால அவங்க மழை தண்ணியை சேகரிச்சு செய்வாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் வந்து ஆல்மோஸ்ட் ஹோம் டூர் அதாவது எல்லாமே காட்டி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த வகையில சந்தோஷம். உண்மையிலே வந்து என்ன சொல்றது பெருமைப்படுறம் வந்துட்டு எங்கட அம்மான்னு சொல்றதுக்கு வந்து அதே நேரம் இந்த இடத்துல வந்து சொந்த வீடு தானே. சொந்த வீடு அதாவது சொந்த காணி வாங்கி வீடு கட்டி அழகான அமைதியான ஒரு வாழ்க்கை வந்துட்டு வாழுறாங்க. வந்துட்டு என்ன சொல்றது நாங்கள் எல்லாம் அவசியம் இல்லாத ஒரு ஆக்கள்னு சொல்லணும். எங்களோட கண்டாக்ட் பண்ண வேண்டிய தேவையுமே வந்து இருந்திருக்காது. மேபி இந்த வீடியோ பார்க்கக்குள்ள கூட வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் கதைக்கிறேன். நார்மலா அம்மாவோட சொந்தமாக இருக்கலாம் சொந்தமாக இருக்கலாம் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். வந்து சில வேளை வந்துட்டு என்ன சொல்றது பழகிற எல்லாருமே நல்ல மண்டும் இல்லையா? ஒரு சில பேர் வந்து மனசுக்குள்ள வந்து நஞ்ச வச்சுக்கொண்டே பழகுவாங்க. இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு நல்லது செய்யற பேர்ல வந்துட்டு பழகுவாங்க. என்ன சொல்றது ரெண்டு அப்படி கதைக்கிறார்கள் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அப்படி கேட்குறார்கள் இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம என்னன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து இன்னொரு ஆள்கிட்ட காசுல ஒன்றும் செய்யல தானே. நாங்கள் எல்லாரும் வேலை செய்யறோங்க சொன்னா உழைக்கிறோம். நாங்கள் மற்றவைக்கு பயப்பட தேவையில்லை. என்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் தான் நாங்கள் தான் நோணும். பிள்ளைகளை அனுமதி இப்ப கணவர் அனுமதி மற்றவை என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது உண்மையும் அதுதான். என்னென்றால் நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் எல்லாருமே வேலை நாங்கள் சும்மா இருந்து சாப்பிடல நல்ல வடிவா கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். உழைச்சு வடிவா தான் இருக்கிறோம். அதால யாருக்குமே வந்துட்டு பயப்பட தேவையில்லை. உண்மையிலே என்ன சொல்றது நான் நிறைய விஷயங்களால வந்து மனம் சோர்ந்திருந்தான். தெரியும் எங்களை ஃபாலோ பண்றவங்க தெரியும் வந்து கடந்த காலங்களில் வந்து நிறைய கவலைகள் பட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு எந்த சகோதரங்கள் அம்மா அப்பா வந்துட்டு எந்த மனசை வந்துட்டு ஆத்தினக்கு அப்பால் அதுக்கும் அதிகமாக வந்து அம்மா மாதிரி உறவுகள் வந்துட்டு எனக்கு கிடைச்சி என்ன சொல்றது மனம் சோர்ந்து இருக்கிற டைம்ல வந்துட்டு என்ன சொல்ற ஒரு பெரிய ஒரு பலம் மாதிரி வந்துட்டு நேற்று எல்லாம் வந்து உண்மையாலேயே நான் நிறைய ஒரு இதால் வந்து மனமுடைஞ்சிருந்தான் ஒரு சில பிரச்சனைகளால் வந்து. ஸோ அந்த டைம்ல என்ன சொல்றது நீங்களும் சரியா கால் பண்ணீங்க. கால் பண்ணி நான் தெரியும் எனக்கு தெரியும் புள்ள வெறுமன்ட்டு தெரியும். ஆனா இப்ப வெறுதண்டு தான் தெரியும் எனக்கு தெரியுமாமா. என்னடா உண்மையா எல்லாரும் அது குற்றச்சாட்டு இல்லை எல்லாரும் சொல்ற வந்து நான் ஆன்சர் பண்றேன். என்ன உண்மை எனக்கு நான் எல்லாரோடையும் கதைக்க விருப்பம் அம்மா நம்ம கதைக்க நேரம் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு வந்து கதைக்கும் போதும் சந்திக்கும் போதும் சொல்ற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்ப நீங்க ஊருக்கு வந்து என்னைய சந்திச்சு எல்லாம் எனக்கு மைண்ட்ல இருக்கு வந்து. அப்ப நான் உங்களோட பேரும் அம்மாண்ட தான் சேவ் பண்ணி வச்சுக்கேன். ஸோ அதால வந்துட்டு இங்க வந்த உடனே நான் உங்களுக்கு எடுத்தேன். நான் அந்த வகையில நேற்றைய தினம் உண்மையா நான் மனமுடைஞ்சிருந்த டைம்ல நீங்க ஹோல்ட் பண்ணி சொல்லி எனக்கு அந்த கதைச்ச வசனம் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு ஆறுதலாக வந்துட்டு இருந்தது. அதே மாதிரிக்கு இன்றைக்கும் கூட வந்துட்டு உண்மையிலே அம்மா வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இன்றைக்கு மட்டும் இல்லை நாளைக்குமே நாங்கள் ஸோ வந்துட்டு அந்த டவுனுக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ அம்மாவோட பிள்ளைகள் என்று வந்துட்டு அங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஸ்பெஷலி
அவ்வளவு தூரம் அப்படிதான் வளர்த்திருக்காங்க 2 பேரும். நான் வரும்போது மூத்தவர் நின்றவர் வந்து Yeah. என்ன சொல்றது, அவர் டெலிவரின்றத கூட காட்டிக்கொள்ளாம தான் அவன் நின்றவர். டக்குன்னு போறேன் ஒரு நாள் இந்த புள்ளியால் அப்ப டப்பண்டு ஆக்கள் வந்தா போறேன் என் மகன் மூத்த ஓ 2வது மூத்த டக்கு நல்லா கதை பெருக்குறேன் என்ன மாதிரி. ஆனா இன்றைக்கா இருக்க வெளியில சொல்லல கட்டத்துல நான் மெல்ல மசையை நின்றுட்டு போனான். அதுதானே Yeah. நான் யோசிக்கவே இல்லை. அதான் நான் ஒருத்தருக்கு வந்து சொல்லாம பேசாம இருந்தேன். ஆனா என்ன சொல்றது, நல்ல ஒரு விஷயமா போயிட்டு நீங்கள் வந்தாண்டல்ல மறக்கல என்ன ஒவ்வொரு முறையும் birthday கிருஷ்ணா வந்த ஞாபகம் இருக்குமே. எவ்வளவு 4 தெரியும். ரைட். அப்ப அந்த வகையில சந்தோஷம். மிச்சம் நன்றி அம்மா, அங்கிள், அப்புறம் வந்து தம்பியாக்கள் எல்லாருக்குமே நன்றி. நாங்க இப்ப அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தம்பியோட கார் வந்து ஓட போறோம். எலக்ட்ரிக் கார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஹைப்ரிட் கார் ஓடிக்கணும் உங்களை காரன் பேட்டரி காரன்ல வந்து. பட் இது வந்து தனியா பேட்டரி காரன் மட்டும் ஃபியூவல் இல்லை. ஸோ வந்துட்டு அதை அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததுக்கும் நன்றி, சந்தோஷமா இருக்கு நல்ல உண்மையா வந்ததுக்கு. அம்மாண்டு மதிச்சு புள்ள வந்ததுக்கு கட்டாயம். அது நான் என்ன சொல்றது, கதை அளவுல நிறைய கதைக்க மாட்டோம்மா, நான் செயல் அளவுல கட்டாயம் வந்துட்டு இருக்கும். இங்க வரும்போது நீங்கள் எப்படி எங்களை கவனிக்கிறீங்கன்றது அப்படியே ஞாபகம் இருக்கும் வந்து. அதை ஸ்ரீலங்கா வரும்போது நாங்கள் செய்யறக்காண்டி எப்பயுமே காத்திருப்போம் வந்து, சொல்ல வேண்டாம். அடுத்த முறை ஸ்ரீலங்கா வந்து எல்லாரும் கூட குடும்பத்தோட சேர்ந்து சமைச்சு அண்ட் வந்துட்டு நான் ஓப்பனாகவே வந்து சொல்றேன், ஒரு சில விசக்கிருமிகள் வந்து இது அம்மாவோட நான் கதைச்ச கூட வந்து எடுத்து ஒரு என்ன சொல்றேன் அதையுமே ஒரு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்ப்பீங்க. ஆனா என்ன சொல்றேன், அம்மாவோட அது சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னுடைய மகன். அதான் நான் சொல்றேன் மினக்கட தேவையில்லை. நல்லா கதை ஓகே. அப்ப சந்தோஷம் வந்து இந்த வீடியோ, அதாவது அம்மாண்ட வீடு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பெஷலி வந்து அம்மா என்னைய வந்துட்டு அனுசரிச்ச விதம் எப்படி இருந்தது அப்படின்றத நேற்று பார்த்துருப்பீங்க, இவன் இன்றைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் எனக்கு தர்ற சப்போர்ட் அப்படின்றத வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நான் கடைசியாக வைக்கிற ரிக்வெஸ்ட் ஒன்ற மாட்டேன், எந்த காலத்திலையும் ஆட்டு சொல்ல கேட்டும் எப்பயுமே இந்த ஒரு அன்பு மாறக்கூடாது. நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். நாங்கள் இது நானும் மாமா அங்களும் இருக்கும் வரையும் மறக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்து நானும் கட்டாயம் அப்படியே இருப்பேன் வந்து, எப்பயுமே அம்மாக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம் வந்து. உண்மையிலே எப்படியான உறவுகள் வந்துட்டு கிடைக்கிறன்றது பெரிய கஷ்டம். ஃபைனலாக ஒரு ரிமைண்டர் உண்டு, நான் மறுபடியும் சொல்லிக்கொள்றேன், எனக்கு சொந்தம்னு சொல்ல வெளிநாட்டில் யாருமே இல்லாமல் இருந்த டைமில் இன்றைக்கு கால் மிதிக்கிற இடம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தங்கள் உருவாகிருக்குது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த அன்றைக்கு வந்து பெரிய ஒரு குட் நியூஸ், அம்மாவோட மகனுக்கு வந்துட்டு மகன் பிறந்திருக்கார் வந்து, ஆம்பளை பிள்ளை. மேலே ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் சொல்லுவோம். வாழ்க்கையில மறக்க மாட்டேன், சாதாரணமான விஷயம் இல்லை வந்து. டெலிவரி கூட அது ஒரு பெரிய ஒரு ரிஸ்கியான விஷயம். அந்த நேரம் அந்த பிள்ளை உங்களை பார்க்க வந்து நின்று பார்த்துட்டு போயிட்டேன். அப்ப நம்மகிட்ட போகணும். டக்குன்னு போன ஒரு கொஞ்சம் குட் நியூஸ் வந்துட்டு வேற லெவல் சந்தோஷம். முடிச்சுக்கொள்ளும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.